இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலும் 2ஆம் வசனம் சொல்றது, சத்ரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய். சத்ரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய். இங்க சத்ரு சிங்கம் போல, நீங்க நல்லா பார்க்கணும், தெளிவா சொல்றார். சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய். அப்போ சிங்கம் வந்து பிடிச்சிட்டு போட்டா இல்ல, சிங்கம் போல், சிங்கம் மாதிரி. சிங்கம் மாதிரி. இந்த பொருட்காட்சியிலலாம் அல்லது இந்த மியூசியத்துலலாம் சிங்கத்தை வச்சுருப்பாங்க, இந்த சிங்கம் மாதிரி வச்சுருப்பாங்க. அல்லது ஸ்டாச்சு சிலைகள் இருக்கும், சிங்கம் மாதிரி சிலைகள்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் போய் நம்ம நிற்கிறதுக்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா அது சிங்கம் மாதிரி, ஆனால் சிங்கம் இல்லை. சிங்கம் போல, ஆனால் சிங்கம் இல்லை. ஜூல மிருக காட்சி சாலையில் சிங்கம் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். சிங்கம் இருக்கும், சிங்கத்தை நல்லா கூண்டுக்குள்ளே நல்லா அடைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சிங்கத்து பக்கத்தில் போகிறதுக்கு நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். சிங்கத்து பக்கத்தில் போகிறதுக்கு நம்ம யாரும் பயப்பட மாட்டோம். கொஞ்சம் துணிஞ்சு அந்த சிங்கம் பக்கத்தில் போய், அதாவது கூண்டுக்கு வெளியே நின்று, கூண்டுக்குள்ளெல்லாம் கூண்டுக்கு வெளியே நின்று சிங்கத்தை நம்ம பார்ப்போம். என்ன பயப்படாமல் பார்ப்போம். ஏன் அப்படின்னா அந்த சிங்கம் வந்து என்ன செய்யாது, யாரையும் ஒன்றும் செய்யாது. கூண்டுக்குள்ளே அடைப்பட்டிருக்கிறது. கூண்டுக்குள்ளே சிங்கம் என்ன செஞ்சிருக்கு, அடைப்பட்டு இருக்கிறது. பிசாசும் அதே மாதிரி தான். சிங்கத்தை, கூண்டுக்குள்ளே இருக்க சிங்கத்தை பார்க்க நமக்கு பயமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க போனால் பயப்படும், குட்டி பிள்ளைங்க போனால் பயப்படும். ஏன்னா சத்தம் எல்லாம் கேட்டு பயப்படும். ஆனால் பெரியவங்க போனான்னா பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கூண்டுக்குள்ளே இந்த சிங்கத்தை அடைச்சி வச்சுருக்காங்க, இது கர்ச்சிக்கும், இது சத்தம் போடும், ஆனால் அந்த சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. கத்திக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. கூண்டை விட்டதால் வெளியே வர முடியாது, ஆனால் கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு இருக்கிறது. பிசாசு அதே மாதிரி தான், கச்சிக்கிற சிங்கம் போல ஆத்மாவை பிடிக்க வருவாங்க, ஆனால் பிடிக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாது? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரானால், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரானால் நம்முடைய ஆத்துமாவை இந்த பிசாசால பிடிக்க முடியாது, பிடிக்க வர முடியாது. கர்த்தருடைய வல்லமை நம்மோடு கூட இருந்தால் பிசாசுனுடைய வல்லமை நம்மை மேற்கொள்ள முடியாது. பொல்லாத பிசாசுனுடைய வல்லமை நமக்கு எதிராய் கடந்து வர முடியாது. ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் பார்த்துக்கொள், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் பார்த்துக்கொள்வார். மார்ட்டின் லூத்தர் கிங் என்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு தெய்வ மனிதன் ஒரு நாள் வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். திடீர்னு சாத்தான் முன்னால வந்து நின்று சொன்னானா, நீ பைபிள் வாசிக்கியா, நீ ஜெபம் பண்றியா அப்படின்னு கேட்டான். ஒரு ஏன், எதுக்கு, என்ன ஆச்சுன்னார். இல்லை, நீ பைபிள் வாசி ஜெபம் பண்றியா, நீ பாரு, நீ இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்க, இவ்வளவு பாவம் செஞ்சிருக்க, இவ்வளோ பாவம் செஞ்ச நீ பைபிள் வாசி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டான். பக்கத்தில் கோடு போடுவதற்கு, ஏதாவது எழுதுவதற்கு சிவப்பு மை வச்சிருப்பார். அந்த மையை அப்படி எடுத்து ஊற்றிட்டு சொன்னாராம், பெரிய லிஸ்ட்டு கொண்டு காட்டினான். ஊற்றிட்டு சொன்னாரா, சத்தானே, ஏசு கிறிஸ்துவ ரத்தம் எல்லாத்தையும் மாற்றிட்டு, இயேசுவின் ரத்தம் இந்த பாவத்தை எல்லாம் கழுவி தூர போட்டுட்டு அப்படின்னு உடனே ஓடி போயிட்டான் சத்தான். அதுக்கப்புறம் வரல. அவன் வேலை என்ன அப்படின்னா, நம்மளை வந்து நம்முடைய ஆத்மாவை பிடிக்கிறதா அவனுடைய வேலை. ஆத்மாவை பிளாக் பண்ணிச்சா அப்படின்னா நம்மளால அடுத்தால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பிளாக் பண்ணோடனே வார்த்தை எடுத்து விடுவான். உள்ளே இருக்கிற வேத வார்த்தை எடுபட்டு போய்விடும். உள்ளே இருக்கிற வேத வார்த்தை எடுபட்டு போச்சுன்னா அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அந்த வேத வார்த்தை நமக்குள் இருக்கும் போது மட்டும்தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். அந்த வேத வார்த்தை நம்ம விட்டு எடுபட்டு போயிட்டுனா சாத்தானை மேற்கொள்ள முடியாது, அவன் நம்மளை மேற்கொண்டு போயிடுவான். ஏதேன் தொட்டில் தான் நடந்துச்சு. வார்த்தையை எடுத்துட்டான் பிசாசு. ஆனா இயேசு கிறிஸ்து
அவர் உபவாசிக்கும் போது பிசாசால வார்த்தை எடுக்க முடியல. வந்து சொல்றான், எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிற. இயேசு திருப்பி சொல்றாரு, எழுதி இருக்கிறது. இந்த கல்லுகளை அப்பமாக்கும் அப்படிங்கிறான். சொல்றாரு, கல் தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பா எழுதியிருக்குல்ல. தாழ கொதியும், தேவதூதர்கள் பணிந்து கொள்ளும், தேவதூதர்கள் தூக்குவாங்கங்கிறான். உயர்ந்த மலையில கொண்டு போய் நிறுத்திட்டு எல்லாத்தையும் பாருங்க, இது என் தாழ விழுந்து பணிஞ்சுலாம் தருவேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பாலே போய் சாத்தான், தேவனாய் கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயா. ஓடிட்டான். ஏன்னா வார்த்தை எடுக்க முடியல. அந்த வார்த்தை தான் வல்லமை உள்ளது. அவர் தான் வார்த்தை. அவர்கிட்ட இருந்த வார்த்தையை பிசாசால எடுக்க முடியல. அந்த வார்த்தைக்கு மேற்கொள்ள முடியவில்லை. அந்த வார்த்தை சிலுவையிலே வெற்றி பெற்றது. அந்த வார்த்தை தான் இயேசு. இயேசு தான் வார்த்தை. அவர் சிலுவையிலே வெற்றி பெற்றார். அவர் சிலுவையிலே வெற்றி பெற்றதுனால இன்னைக்கு பிசாசுடைய வல்லமைகள் இஸ் கண்ட்ரோல். அது கட்டுப்பாட்டுக்குள் உள்ள வல்லமை. அந்த வல்லமையை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி? ஜெபத்தின் மூலமாக, ஆவியானுடைய வல்லமையின் மூலம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது நம்மளை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வல்லமை நமக்கு கூட இருந்தால் பிசாசுடைய வல்லமை நம்மளை மேற்கொள்ள முடியாது. அந்த வல்லமை அதுக்கு மேல வர முடியாது. ஏன்னா கூட இருப்பது கர்த்தருடைய வல்லமை. கூட இருப்பது கர்த்தருடைய வல்லமை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை நம்ம நடத்துகிறதா? அந்த வல்லமை நம்ம நடத்திச்சுன்னா நம்முடைய ஆத்மாவை பிசாசால பிடிக்க முடியுங்க. சங்கீதக்காரன் இதாவது சொல்றான், சிங்கம் போல என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய். சிங்கம் போல என் ஆத்மாவை பிடிச்சிட்டு போறான். வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அவனோடு கூட ஆவியானவர் யுத்தம் பண்ணி நமக்கு வெற்றியை கொடுப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற, பொல்லாத பிசாசு கொண்டு வருகிற அந்த கிரியல், இந்த பிசாசுனுடைய வல்லமையை நாம் மேற்கொள்ள முடியுமா? இன்னைக்கு நம்ம சொல்றோம், பிசாசின் வல்லமையை மேற்கொள்வதற்கு பரிசுத்தாவினுடைய வல்லமை வேணும். உடையில பரிசுத்தம் இருந்தால் போதாது, உள்ளத்துக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும். நான் வெள்ளை ட்ரெஸ் மட்டும் தான் போடுவேன், இல்லை வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருப்பேன், ஓகே சந்தோஷம். இல்லை நான் கலர் ட்ரெஸ் போடுவேன், ஓகே, அது அவருடைய விருப்பம். ஆனா நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டு பரிசுத்தமாய் வெளியே காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள என் இருதயம் அசுத்தப்பட்டிருக்குமானால், வெள்ளை ட்ரெஸ் போடுறதுனால பிசாசு உங்களை தொடாமாட்டான் இல்ல, வருவான். ஆத்துமா வெள்ளையா இருக்கணும், ஆத்துமா சுத்தமாயிருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? பிசாசு நம்மளை தொடலைனா பரிசுத்தாவுடைய வல்லமையோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசுகிறாண்ட, வழி நடத்துகிறாண்ட, எங்களோடு கூட இருக்கிறீர். வல்லமை எங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை